ஹலோ ஃபெலோஸ், இட்ஸ் மீ யர் காகல் கை. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2018 ரிலீஸ் ஆன சக்ஸஸ்ஃபுல் கிரைம் த்ரில்லர் அந்தாதூன் படத்தோட தமிழ் ரீமேக் வெர்ஷன் அந்தகான் படத்தோட மூவி ரிவ்யூ. இந்த படம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேலில் எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸைட்மெண்ட். யூஸ்வலி த்ரில்லர் மூவிஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் வாட்சாக தான் இருக்கும். அதுவும் இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியோட ரீமேக். ஃபார்ச்சுனேட்லி நான் இந்திய வெர்ஷனை பார்க்கல, அதனாலேயே தமிழ் வெர்ஷன் எனக்கு செமையாக ஒர்க் ஆச்சு. எந்த விதத்துலையும் இது ஒரு வேற லாங்குவேஜ் படத்தோட ரீமேக் மாதிரி தெரியாது. ஒரு டிபிக்கல் தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். டெஃபினெட்லி த பேக் டு பேக் ட்விஸ்ட் ஆர் வெரி எக்ஸைட்டிங் டு வாட்ச். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் இன் த தியேட்டர்ஸ். எமோஷன். இந்த மர்டர் சீக்வன்சஸில் பிரசாந்தோட ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் தட் அலாங் வித் சந்தோஷ் நாராயணன்ஸ் மியூசிக் ஆட்ஸ் எனஃப் எமோஷன் டு த மூவி. மற்றபடி அண்டர் கார்த்திக்காகவே வர கார்த்திக், அவரோட ஏமாற்றம், ஊர்வஷி கிளைமேக்ஸில் யோகி பாபுக்காக ஃபீல் பண்ணுற ஷாட், அண்ட் கிளைமேக்ஸில் சிம்ரனோட ரியலைசேஷன் ஷாட், அண்ட் ஃபைனலி கிளைமேக்ஸில் வர அந்த லவ் சாங் ஆஃப் சந்தோஷ் நாராயணன் அண்ட் பிரசாந்தோட low feel expressions towards that is really emotional. And climax scenes leaves enough impact to make you come out calm out of the theater. Fun. டெஃபினெட்லி. அதுவும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய பஸ் அவுட் லாஃப் சீன்ஸ் இருக்கு. சமுத்திரக்கனி அண்ட் இஸ் ஒய்ஃப் வனிதாவோட கான்வர்சேஷன்ஸ், அந்த முட்டை காமெடி, அண்ட் ஸ்பெசிஃபிக்லி ஒரு சீன்ல வனிதா பண்ற சைனீஸ் டிஷ்க்கு சமுத்திரக்கனியோட ரியாக்ஷன் தியேட்டர்ல அவ்வளோ லாஃபை கிரியேட் பண்ணுது. மனபலோட ஃபியூ டைலாக்ஸ் அண்ட் யோகி பாபு, ஊர்வஷி அண்ட் கேஎஸ் ரவிக்குமாரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். தட் இஸ் ஓகே. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர் ஆல் டுகெதர். அடல்ட். ஒரு சின்ன சீக்வன்ஸ் இருக்கு, இக்னோரபிள் தான், பட் ஸ்டில் மூவி இஸ் நாட் தட் ரெக்கமெண்டட் ஃபார் கிட்ஸ். ஆக்ஷன் அவ்வளோவா இல்லை, அண்ட் இந்த படத்துக்கு அது பெருசாக தேவையும் இல்லை. ஸ்பெஷல் மென்ஷன்ஸ். சிம்ரன் தேட்டரில் அவ்வளோ ஹேட்டை வாங்குறாங்க. தட் ப்ரூவ்ஸ் ஹவு வெல் அவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ். கொஞ்ச நேரம் வந்தாலும் கார்த்திகோட பர்ஃபார்மன்ஸ் லீவ்ஸ் அண்ட் குட் இம்பாக்ட். சமுத்திரக்கனியோட ஒரு ஃபன் பர்ஃபார்மன்ஸ், வெரி நியூ டு வாட்ச் அண்ட் குட் டூ. அண்ட் அந்த பக்கம் பிரியா ஆனந்த் கிவ்ஸ் அ நீட் பர்ஃபார்மன்ஸ் டூ. அண்ட் ப்ரோட்டோகனிஸ்ட் பிரசாந்த், ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் அ கம்பேக். ஒரு 6 வருஷம் கேப்பை கம்பேக்னு சொல்கிறது ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் ரைட். இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஷோஸ் இஸ் ஸ்டில் ஹியர். எமோஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஆர் இஸ் வெரி ஓன் ஸ்ட்ரென்த், லவ் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இ ப்ரூவ்ஸ் இஸ் ஸ்டில் அ பெட்டர் ஆக்டர் அவுட் தேர். அண்ட் மியூசிக் சந்தோஷ். ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரி மியூசிக் கொடுக்கணுமோ அதை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ்பெஷலி த சாங்ஸ், என்னோட ஃபேவரட் அது யோசிச்சு அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த என்காதல் சாங்ஸ் அல்டிமேட். ரீமேக்காக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மேக்கிங் வைஸ் படம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் தியாகராஜன். ரவி யாதவ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் த எடிட்டிங் இஸ் வெரி நீட் டூ. அண்ட் அதர் கிராஃப்ட்ஸ் பெருசாக வெளியே தெரியல, அண்ட் தட் மீன்ஸ் தே ஆர் பர்ஃபெக்ட் டூ. எங்கேஜிங். படத்தோட கான்ஃப்ளிக்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, தேட்டரில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் மர்டர் படம் டேக்ஸ் ஆஃப். அண்ட் ஸ்பெசிஃபிக்லி சிம்ரன் பிரசாந்தோட சீக்ரெட்டை ஃபைண்ட் பண்ணுற சீன் நம்மள ஆல்மோஸ்ட் த்ரில்லரோட பீக்குக்கு கொண்டு போகுது. யூஸ்வலி ஒரு கொலை நடந்திருக்கும், அது யார் பண்ணாங்கன்ற கியூரியாசிட்டியில் தான் படம் எங்கேஜிங்காக இருக்கும். பட் இங்கே கொலை நடக்கும்போதே, அதில் இவங்கெல்லாம் தப்பிக்கும் போதே படம் எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் நியூ டு தமிழ் சினிமா, அண்ட் தட் இஸ் அ பிரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஒரு என்டர்டைனிங் அண்ட் எங்கேஜிங் ஒரு யூனிக் கிரைம் த்ரில்லர் தான் அந்தகான். இது என்னோட தாட் அபவுட் த மூவி. உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித் தட், இட்ஸ் மீ யோர் காகல் கை சைனிங் ஆஃப்.